சிஎஸ்கே ட்ரிப்பாத்திய சங்கரை அடுத்த மேட்ச் விளாடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களை மாதிரியே. விளாடவே கூடாது, இதில் என்ன யோசனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் சிஎஸ்கே அந்த மாதிரி முடிவில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மேட்ச்சில் 2 பேரில் ஒருத்தங்களை ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு உள்ளூராக சொல்லுது. பட் தெரியல, நம்மளுக்கிறதுக்காக சொன்ன 2 பேரும் ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு. பட் கண்டிப்பாக ஒருத்தரையாவது பண்ணிடுவாங்க. அதுவும் முக்கியமாக திருப்பதி வந்த தலைவெல்லாம் ஷியோர் ஷாட் ட்ராப்பு. ஏன்னா இதுவே வந்து செகண்ட் லைஃப், 2வது வாழ்வு அவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் அவரை தூக்கிட்டாங்க, வேணாங்க தயவு செய்து போயிருங்க. ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற மொத்த லாயல் ஃபேன்ஸு கும்பல்லாம் ஓடி போகுது தலைதறிச்சு வேறு ஃப்ரான்ச்சைஸி பக்கம். உங்களை தயவு செய்து நான் உட்கார சொல்கிறேன் உட்காந்துருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாலே அதை உட்கார வச்சுட்டாங்க வெளியே. ஆனால் துரதிருஷ்டவசமாக ருத்ராஜ் கெய்க்வாடு வெளியே போனதுனால வேறு இப்போ இந்தியன் பேட்டர் உள்ளே இல்லையேன்னு அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், கொண்டு வந்ததும் வந்துட்டீங்க, எதுக்கு வெறும் ஷைக் ரஷீதோடு நிப்பாட்டுறீங்க? அப்படியே உள்ள ஒரு வன்ஷ் பேடியை போடுங்கன்றேன் நான். ஸோ வன்ஷ் பேடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தட்டி தூக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ளன. அனைத்தும் சகல வசதிகளும் செஞ்ச ஒரு பேட்ஸ்மேனாக அவர் இருக்கிறாரு. மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வச்சு வாங்குறதுக்கு இருக்கிறாரு. ஸோ அதனால் திருப்பதி வந்து திருப்பத்தை விட உங்களுக்கு வந்து வன்ஷ் பேடி அற்புதமான ஒரு பேட்டர், தயவு செய்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற நான்.